முன்னாடி போட்டிருந்த ஷார்ட்ஸோட கண்டினியூஷன் தான். அமெரிக்கா வந்த புதுசுலலாம் நாங்கள் வந்துட்டு கிரைண்டர் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட இல்லை. இங்கே வந்த உடனே எங்களுக்கு கிரைண்டர் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. அந்த அமௌண்ட் எங்கள் கையிலையுமே இல்லைங்க டக்குன்னு எடுத்து வாங்குற அளவுக்கு. அதனால நாங்கள் வந்து நார்மலாக மிக்சியில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக மாவு அரைச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தோங்க. இட்லிக்கு மாவாட்டினாலும் சரி, வடைக்கு மாவாட்டினாலும் சரி, எதுக்குனாலுமே நாங்கள் மிக்சியில் தான் ஆட்டிக்கிட்டு இருந்தோம். தம்பி சின்ன பையனாக இருப்பான், 1 இயர் இருக்கும், கால் கிட்டலாம் வந்து நின்றுட்டு இருப்பான். கூட நாங்கள் வந்து மிக்சியில் தாங்க ஆட்டிக்கிட்டு இருந்தோம். மிக்சியில் ஆட்டுறது ஒரு கஷ்டம் என்னன்னா சீக்கிரமாக ஹீட் ஆயிரும், மாவும் அந்த அளவுக்கு உப்பி வராது, இட்லியும் டேஸ்டா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கணுங்க. ஃபேமிலியில் 3 பேருக்கு ஆட்டுறோன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு 2வது பையன் பிறக்க போகிற டைமில் தாங்க நாங்கள் இந்தியா போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் வந்துட்டு கிரைண்டரே ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணி நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. ஒரு பேக்குக்கு வந்துட்டு 25 kg கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி மீடியம் கிரைண்டர் கொண்டு வந்தோம்.